My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விபிள் ஃபெதர்ஸ் அண்ட் எடிட்ஸ். இன்றைக்கி அமேசிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் இமேஜ்லாம் பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபாண்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டிப்பாக திங்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் தான் அந்த வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ரௌசருக்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு கூகுளில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா dafont அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபாண்ட் நம்மளுக்கு வந்து இந்த ஃபாண்ட்டோட வெப்சைட் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ண வெப்சைட்குள்ளே போயிடலாம். இப்போ அந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீசெண்டாக ஆடட் ஃபாண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி ஆட் பண்ண ஃபாண்ட்ஸாக இருக்கலாம். அதே நம்ம இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும், நம்ம ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தோன்னா ஃபேன்சின்னு சொல்லிட்டு நிறைய தீம்ஸ் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி தீம்ஸில் நிறையா உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் இருக்கும். நான் கார்ட்டூன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கார்ட்டூன் உள்ள ஃபாண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸ்லாம் கிடைக்கும். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா 109 வரி இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ மாடர்ன் வேர்ட்ஸ், நம்மளுக்கு மாடர்னாக வேர்ட்ஸ்லாம் வேணும்னா, இப்போ உள்ள மாடர்ன் வேர்ட்ஸ் வேணும்னா இப்போ மாடர்னை கிளிக் பண்ணுறேன். இப்போல்லாம் மாடர்னாக உள்ள ஃபாண்ட்லாம் நம்மளுக்கு காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய அமேசிங்கான நிறையா கிரேசி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாண்ட்ஸ்லாம், ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நிறைய ஃபாண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு டவுன்லோட் பண்ணிடுறது. அதை அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிவி, மூவி, இந்த மாதிரிலாம் கிட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமோஜிலாம் கிடைக்கும். ஒரு ட்ராயிங்ஸ், ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து SF இந்த ஃபாண்ட் இருக்குல்ல, சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும். டவுன்லோட் கொடுத்தேன்னா நமக்கு டேரெக்ட் டவுன்லோட் ஆயிரும். இதே நம்ம உள்ளே கிளிக் பண்ணி போனோம்னா உள்ளே வந்து என்னென்ன ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஃபாண்ட்லாம் காட்டுவாங்க. இந்த மாதிரி இதே நம்மளுக்கு வந்து ஃபாண்ட்டே காட்டலாமே. இப்போ பாருங்கள், நான் போயிட்டு வெஸ்டர்ன் கொடுக்குறேன். வெஸ்டர்ன் ஃபாண்ட் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் கிடைக்குதா. இப்போ நான் இதில் போய்ட்டு ஒரு ஃபாண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் காட்டுவாங்க, என்ன ஃபாண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்குது. நிறைய பாருங்களேன், நிறைய தீம்ஸு நிறைய இருக்கும். நம்மளுக்கு அனிமல்ஸு, கேம்ஸு, ஷேப்ஸு பார்த்திங்கன்னா இப்போ இனிஷியல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபாண்ட் கிடைக்கும். ஒரு லோகோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம லோகோ பார்த்தீங்கன்னா இனிஷியலில் தான் எடுத்தது. நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃபாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம லோகோ பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அதில் வந்து ஒரு வேர்டு இப்போ வந்து எஸ்ஸுனா SS காட்டுதா, நான் என்ன பண்ணேன்னா வியும் Fயும் சேர்த்துட்டேன். அதோடு சேர்த்துட்டு ஒரு பாய் கேர்ள் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை நம்ம லோகோ சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட் பார்த்திங்கன்னா இதான் 𝗪𝗲𝗃. இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்டுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து PicsArt சொல்கிறேன். PicsArட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். என் ஃபாண்ட் கலெக்ஷன் நிறையா இருக்கும், கண்டிப்பாக நிறையா இருக்கும். தமிழ் ஃபாண்ட்டும் சரி, இங்கிலீஷ் ரெண்டுமே நிறையா இருக்கும். அதே மாதிரி PixelLap கலெக்ஷன் நிறையாவும் இருக்கும் என்கிட்ட. ரொம்ப ஃபாண்ட் மேலே ரொம்ப கிரேசி, ரொம்ப பிடிக்கும். ஃபாண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ஃபாண்ட் ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய ஃபாண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபாண்ட்லாம் நான் எப்படி வந்து PixelLapலையும் PicsArtலையும் டவுன்லோட் பண்ணேன்னா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்குள்ளே போயிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன்ல, SF டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைல் போகும். இதில் போயிட்டு இவ்வளோ ஃபாண்ட்ஸ், அதாவது ஒரு இதில் இவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருப்பான். இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபாண்ட் இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஃபாண்ட்டு இப்போ போயிட்டு நான் ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, காப்பி பண்ணிட்டு போயிட்டு டிவைஸ் ஸ்டோரேஜ் போயிட்டு PicsArtக்குள்ளே போய்க்கலாம்.
பிக்சருக்குள்ளே போனால் ஃபாண்ட்டுன்னு இருக்கும், இதை போய்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டா போதும், அந்த ஃபாண்ட் நமக்கு ஆட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபாண்ட் கலெக்ஷன் நம்ம ஆட் பண்ணி இப்போ நம்ம பிக்சார்ட் மூலியமாகவும் PixelLap மூலியமாகவும் தான் எடிட் பண்ணிட்டு நம்ம போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் கிளிக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் போட்டு விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.